வணக்கம் டாக்டர் பூபதி ஜான் சார். வணக்கம். வணக்கம் சார். டாக்டர் பூபதி ஜான் சார், இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டினுடைய குடிமகனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜீவாதார உரிமை, அந்த பிரிவு 19, அதன் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம், விமர்சிக்கிறோம், நம்முடைய கருத்துக்களை சொல்கிறோம். இது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இவ்வளவு கருத்து சுதந்திரம் இருக்குதோ இல்லையோன்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கெல்லாம் மாநில கட்சிகள் ஆட்சி செய்கிறதோ அங்கே இருக்கு அப்படின்ட்டு நான் முழுமையாக நம்புகிறேன். தமிழ்நாட்டில் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு நான் உறுதியாக சொல்லுவேன். நீங்கள் இதற்கு முன்பாக, அதாவது இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாக, ஏன்னா இதுக்கு மேலே இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்ட்டு எனக்கு தெரியல, ஏன்னா நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படி இருக்க போகுதுன்ட்டு உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் முன்னாள் முதலமைச்சரை நீங்கள் எவ்வளவு இழிவாக பேசினாலும், நீங்கள் எந்த தெருவில் குடியிருக்கிறீங்களோ அதே தெருவில் ஒரு பவர்ஃபுல் பர்சன் டிஎம்கே மேன் இருந்தாலும் நீங்கள் அங்கே உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. உங்களை யாரும் ஒன்றும் அடிச்சு ஒன்றும் தொல்லை எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதற்கு முன்பாக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தார், அவரை நீங்கள் எவ்வளவு இழிவாக பேசினாலும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவர்களுடைய குடும்பத்தினரை நீங்கள் எவ்வளோ மட்டமாக விமர்சித்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இது உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தனால முடியுமா? உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சரை விமர்சிச்சுட்டு அந்த மாநிலத்தில் அப்படி இருந்துட முடியுமா? அப்படின்னா முடியாதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். எங்கெல்லாம் பிஜேபி ஆள்கிறதோ அங்கெல்லாம் இது முடியுமானா முடியாது. தமிழ்நாட்டில் அப்படியான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா சார் தமிழ்நாடு? இல்ல, அப்படி அந்த மாதிரி நிலைமை போகல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, இப்ப பேசின எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள். ஹலோ சார், கேக்குதா சார்? சார் பேசலாம் சார். வாய்ஸ் கேக்குதா சார்? ஹலோ, அவரு பேசுறது கேட்கலப்பா சார். நீங்க பேசுறது கேக்குது? பேசுங்க சார். நீங்க சார் வணக்கம் சார். நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது சார், பேசலாம் சார். இப்ப திமுக எம்எல்ஏ நம்ம முதலமைச்சரை பார்த்து பேசக்கூடிய பேச்சுக்கள், அது கொஞ்சம் வரம்பை மீறிய பேச்சு மாதிரி தான் நான் பாக்குறேன். ஓகே, பேச்சு சுதந்திரம் இருக்கிறது. அம்பேத்கர் எழுதியிருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிமகனுக்கான விழுமியங்கள் அப்படின்னாவே பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம், அதெல்லாம் கரெக்ட். ஆனா இந்த எம்எல்ஏ அவர்கள் பேசின பேச்சு கொஞ்சம் கிராஸ் பண்ணிருக்கிற மாதிரிதான் இருக்கு. இது ரெண்டு விதமா பாக்கணும் சார். வார்த்தைகளுக்கு வலிமை இருக்கிறது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து ஒரு கேள்வியை வைத்தார். என்ன கேள்வியை வைத்தார்னா, இவர்கள் எல்லாம் ஒரு கரப்பான் போய் புற்றை சிலை போல அரித்துக் கொண்டிருக்கிறார்கள், கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வைக்கப்பட்ட கேள்விக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் சிஜேபிங்கிற போராட்டம் இங்க நடந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க இந்தியா முழுவதும். அப்ப வார்த்தைகளுக்கு வலிமை இருக்கு. அப்போ இப்ப எம்எல்ஏ அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, அதை நாகரிகமா சொல்லியிருக்கலாம், ஆனால் மிரட்டும் துணியிலே உங்களை உடைச்சிடுவேன், எலும்பை உடைச்சிடுவேன், முறிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வார்த்தைகள் என்ன பண்ணனா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில, தொண்டர் மத்தியில ஒரு விதமான ஒரு கலவர எண்ணத்தை, ஒரு மாற்று சிந்தனையை விதைப்பதற்கு வாய்ப்பு. அது ஒண்ணு நாம இன்னொரு விதம் நம்ம பாக்குறோம். தாவேக்காங்கிற அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேண்டேட், நம்ம ஒத்துக்கணும். அது யாரும் எதிர்பார்க்கல, வந்துட்டாங்க. ஆனா அந்த வந்த அரசை குறிப்பாக திட்டம் தீட்டி, கட்டம் கட்டி 6 மாதத்தில் கலைந்துவிடும் நிற்காத அரசு என்று தொடர்ச்சியாக வசைபாடி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த வசைபாடுவதில் மீறி என்ன பண்றாங்க, அதை அடிதடி, காலை உடைப்பேன், கையை உடைப்பேன், கொத்த பாத்திரலாம், நடக்குமா, நீ என்னடா அப்படின்னு எல்லாம் வார்த்தைகள் அதிகமா போயிட்டு இருக்கு. இது ஏன் இந்த நிலைமை வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப இது பேசுவதற்கான எது உந்து சக்தியாக இருக்கிறது, எது ஆணிவேராக இருக்கிறது இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு? இது கருத்தியல் ரீதியான பேச்சா, இல்ல அவர்கள் திட்டங்கள் மாற்றி செய்து விட்டார்கள் என்ற பேச்சா, கொள்கையினுடைய முரண்பாடுகளின் அடிப்படையில் வருகின்ற பேச்சா என்றால் அதல்ல. ஒரு தனிப்பட்ட நபரை வன்வந்திருப்பதற்கு, கட்டம் கட்டுவதற்கு பேசக்கூடிய பேச்சுக்கள். சரி, இது ஒரு கருத்து சுதந்திரமாக எடுத்துக்கிட்டாலும், அது ஒரு ஹையஸ்ட் ஆபீஸில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை பார்த்து, எலும்பு உடைச்சிருவேன், கதவு பூட்டுவியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவது நியாயமே இல்லை. அதை தவிர்த்திருக்க வேண்டிய பேச்சு.
இந்த மாதிரியான அப்ப இது போன்ற இந்த எம்எல்ஏக்கள் பேசுறதுனால என்ன அறுவடை செய்ய போகிறார் அது ஒண்ணு பார்க்கணும். இப்ப டிஎம்கே இருக்கக்கூடிய சிஎம் வந்து இந்த பேச்சுக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு. இது வந்து உங்களுடைய பேச்சுக்கள் ஜனநாயகத்தினுடைய குரல் வழி, நீங்க அரெஸ்ட் பண்றது ஜனநாயகத்தினுடைய குரல் வழி நெரிக்கிறது, ஜனநாயகத்துக்கு எதிராக பேசுறாங்கன்னு சொல்றாரு. பட் இது எந்த ஆங்கிள் வந்து சிஎம் வந்து இதை கொண்டு போறாருன்னா, மக்கள் மத்தியில ஒரு பேட் ஒரு தாட் தான் கிரியேட் ஆயிட்டு. அப்போ இவர் அந்த ஆங்கிள் கொண்டு போகவே இல்லை. இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு தடை செய்வது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. இது வந்து ஒரு சிஎம் வந்துட்டாரு, மக்களுடைய இதா இருக்குது, அவரை போயிட்டு இப்படி பண்ணணும் அப்படின்னம்னா அது தவறுதான். அப்ப அதை அரெஸ்ட் பண்ற நிலைமைக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா, ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு. ஒரு தாவேக்கா பாயிண்ட்ல பாருங்க, இதே மாதிரி ஒரு எம்எல்ஏ அடிச்சிருவோம் உடைச்சிருவோங்கிறான். அதை பார்த்திருக்கக்கூடிய ஒன்றியம் மாவட்டம் இவங்க என்ன பண்ணுவாங்க, கத்தி எடுத்து மிரட்டுவாங்க. தொண்டர் என்ன பண்ணுவான், சாணி எடுத்து அடிப்பான், இல்ல முட்டை எடுத்து அடிப்பான். நடக்குமா நடக்காதா? நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த வார்த்தை, அந்த சொல்லானது தொண்டர்களை உசுப்பி விடும். அவர்களுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோபத்தை, மனநிலைமையை, அவர்களுடைய சிந்தனையை உசுப்பேற்றி அது ஒரு ரேஜ். இந்த எப்படி ரோடு ரேஜ்னு சொல்றாங்க, வண்டி ஓட்டும் போது ஒருத்தர் முன்னாடி போயிட்டானா அப்படியே நம்மளுக்கு ஒரு கோபம் வரும். கோபம் வந்து வெறுப்பு வரும், வெறுப்புல செயல், அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இது அளவுக்கு மீறி போறதுனால தாவேக்கா சைட்ல என்ன பாக்குறாங்க, என்னப்பா அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு, நம்ம என்ன சும்மாதான் இருக்கிறோமா, ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாதான் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்ல இவங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும், இல்லனா இவங்களுக்கு இதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கலாம். இப்ப தாவேக்கா பாயிண்ட்டுக்கு ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்கு சார். ஒண்ணு, தன்னுடைய திட்டங்களை அமல்படுத்துவதிலே மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா அங்க பைனான்ஸ் கிடையாது, ப்ராப்ளம் இருக்கு, ஊழல் இருக்கு, இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு பக்கம் இன்னொரு மத்தளத்துல அடிக்கிற மாதிரி இவங்களுடைய பேச்சுக்கள், வசைப்பாடுகள், ஆட்சி கவிழ்ந்துறது ஒண்ணும் கிடையாது, ரீல்ஸ், இப்படின்னு ஒரு விதமான ஒரு ஆங்கிள் இங்க இருக்கு. இந்த ரெண்டையும் சமாளிக்கிறதுக்கு அவங்களால முடியல. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் 2 பேருக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டா இவங்க அமைதியா இருப்பாங்க, பேசாம இருப்பாங்க. நம்ம வேலையை பார்க்கலாம், மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கலாம், நல்ல காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சிந்தனையில அவங்க போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஆங்கிள் தான் அதை பாக்குறாங்க. அரெஸ்ட் என்பது அப்படிங்கிறது ஒரு லெவலுக்கு மேல போனதுனால, எப்படி பால் பொங்கி கரெக்டா வெளியே உளுந்து பால் கெட்டு போயிருவோம், அதற்குள்ள அந்த சூட்டை தணிக்கணும் இல்ல, அது போன்ற நிலைமைகளை வந்து அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவர் பேசின பேச்சுக்கள் எக்ஸஸா இருக்குது, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது நல்ல ஆங்கிள் கிடையாது, ராங்கான சைட்ல அது போயிட்டு இருக்குது அப்படிதான் நான் நினைக்கிறேன். பூபதி ஜான் சார் வணக்கம். பூபதி ஜான் சார், நீங்க ரொம்ப சைக்கலாஜிக்கலா நீங்க சில விஷயங்களை சொல்வீர்கள், உளவியலும் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் சார். இந்த கண்டினியூ அரெஸ்ட் சார், பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில், இந்த அரசை குறித்த மாற்று கருத்து கொண்டவர்கள் மத்தியில் ஒரு லேசான அச்சத்தை கொடுக்குமா சார்? ஒரு புலி அளவும் கொடுக்காது. இந்த போன்ற ஒரு அரெஸ்ட் பண்ணுவதன் மூலம் பேசுவதனுடைய வாய்க்கு கூட்டு போடுமா, அச்சத்தினால் மீண்டும் மீண்டும் பேசுவதை தடுக்க முடியுமா? சார் கேக்குதா சார் நான் பேசுறது? இது போன்ற அரெஸ்ட் பண்றதுனால ஒரு பேசுபவர்களுக்கு இனிமேல் பேசாமல் வாயை மூடிக்கொண்டிருப்பார்கள், இல்ல அவங்க பேசுவதை தங்களை குறைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நினைச்சோம்னா அது ஒரு துளி அளவுல இல்ல. தொடர்ச்சியா பேசுறவங்க அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த அரசு ரெண்டு ஆங்கிள் பார்க்கலாம் சார். ஒண்ணு டிவிகா ஆங்கிள் பார்த்தா, டிவிகாங்கிற பார்ட்டி மக்கள் மேண்டேட்ல வந்து ஒரு 2-3 மாசம் 2.5 மாசம் ஆயிருக்கு. இது வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க, இது குறைத்து மதிப்பிடுகிறார்கள். ஒன்றும் தெரியாத இளைஞர்கள் இருக்கிறார்கள், ரீல்ஸ் போட்டவெல்லாம் வந்து ஆட்சி பண்றாங்க, இவருக்கு ஒண்ணுமே தெரியல, மாங்காமடைய மக்கு இது போன்று இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டே ஒரு கான்ஸ்டன்டா ஒரு போர்ஸ் இருந்துட்டே இருக்கு. ஒரு பக்கத்துல வந்து இன்னொருத்தர் தொடர்ச்சியான இந்த மாதிரியான வன்முறையான பேச்சுக்கள், கொஞ்சம் வரம்புக்கு மீறிய பேச்சுக்கள் பேசிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு எதிர்வினை ஆற்றணும். ஆட்டி நாங்களும் ஒரு சாலிட் கவர்மெண்ட், நாங்களும் ஒரு ஆக்ஷன் எடுப்போம், அதாவது அளவுக்கு மீறி போனால் எங்களுடைய சட்டம் கடமையை செய்யும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எடுத்திருக்கலாம். இன்னொரு விதமா பார்க்கணும் சார். ஒரு செயலுக்கு, ஒரு வினைக்கு வந்து அந்த வினை பெரிய வினையா சிறிய வினையா என்று எதை பொறுத்து தெரியுமா அமையும்? இப்ப மினிஸ்டரே பேசிட்டாரு, ஒருத்தர் எம்எல்ஏ பேசிட்டாரு, கை உடைப்பான் கால் உடைப்பான், இது ரொம்ப பெருசா சிறுசா அப்படின்னு எதை அதனுடைய வெயிட்டேஜ் எதை பொறுத்து அமையும்னா ரியாக்ஷனை பொறுத்து அமையும். இந்த ரியாக்ஷன் கடுமையா ஆக்க அவங்க சொன்ன வார்த்தைக்கு வெயிட்டேஜ் கூடிக்கிட்டே இருக்கும்.
ரியாக்ஷன் குறைய குறைய அவங்க சொன்ன வார்த்தைக்கு வெயிட்டும் குறையும். இது ரொம்ப முக்கியம். ஓகே. ஒரு வினைக்கு அந்த வினைக்கான வெயிட்டேஜ் என்பது ரியாக்ஷனை வைத்துத்தான் அமைகிறது. அதுதான் நம்ம குறிச்சொல்லக்கூடிய கருத்து. ஓகே. அப்போ இந்த அரசு ஒரு அரெஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னா ஓகே. பண்ணிட்டு முன்னாடி என்ன பண்ணணும், டக்குனு அப்பவே பெயில் கொடுத்துரும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். பட் பெயில் கொடுக்க கூடாது, பல வாதங்கள் வச்சு கவர்மெண்ட் சைடோ போலீஸ் சைடோ பண்றாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது போன்ற பேச்சுக்கள் இதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன நினைக்குது அப்படின்னா தடை பண்ணணும், இது தப்பானது பேச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா அந்த ரியாக்ஷன் குறைஞ்சிடும், மக்கள் மத்தியில ஒரு பேலன்ஸ் வந்துடும். ஓகே. அதை வச்சுதான் இந்த ஆர்டிகல் என்ன வருது, இது சர்வாதிகார போக்கு, பேச்சுரிமைக்கு கொடுக்கக்கூடிய சர்வாதிகாரம் ஒரு எக்ஸஸா எழுதுறாங்க, ஒரு லைன் மேல போய் எழுதுறாங்க. அப்போ செய்யக்கூடிய செயலுக்கான ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. தண்டனை எந்த லெவல் இருக்கணும் அப்படிங்கறதுதான், அதுதான் ஒரு இன்டெலிஜென்ஸ், அதுதான் அங்க இருக்கக்கூடிய அனுபவம் பேசுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்போ எந்த ஒரு வினை ஓகே.